விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். பயிர் கருகள் மற்றும் இலைப்புலி நோய்கள் வேரோடு அழிக்கிறதுக்கான ஒரு மருந்து தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலை பழுப்பு நிறமாக மாறுறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் நிறையா மருந்து யூஸ் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மருந்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். என்னடா ஒவ்வொரு வீடியோலையும் இதையே சொல்கிறியே அப்படின்னா, மருந்துகள் ஒவ்வொரு மருந்துகளும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிது, ஒரு சில இடங்களில் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கும் தனித்தனியாக அந்த நிறுவனத்தங்களில் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்படியே லைனாக போடுவோம், ஒவ்வொரு மருந்தை பற்றியும் வீடியோவாக போடுவோம் அப்படிங்கிறதால இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது தெரியும் பயன்படுத்தின விவசாயிகளுக்கு, ஓகேவா? ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடினமான பூஞ்சான் நோய்களை உடனடியாக அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஞ்சான் கொல்லி தான் ப்ரொபோசினோல் 25% EC. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது எப்படி வேலை செய்ய போகிறது, எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், சரியான அளவு என்ன, மற்றும் இன்றைக்கி சந்தையில் இதனுடைய விலை நிலவரங்கள் என்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத முழு விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த மருந்து 1979ஆம் ஆண்டு ஜான்சின் பாராமெட்டிக் என்ற ஒரு நிறுவனம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1980ஓட தொடக்கத்தில் இது விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு வந்தது. அப்போது இது பார்த்திங்கன்னா ட்ரைசோல் என்ற வேதிப்பொருள் குடும்பத்தை சார்ந்ததுங்கிறதுனால அப்பொழுதைக்கு இனிஷியல் லெவலில் மீடியமாக மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, ஓகேவா? இந்த ப்ரொபோசனோல் என்பது ஒரு ட்ரைசோல் வகை பூஞ்சான் கொல்லியை சேர்ந்தது, ஓகேங்களா? இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது செல் சுவர் உற்பத்தியை நேரடியாக அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைட், உள்ள ஊடுருவி சென்று அந்த நச்சுக்களை கொல்லக்கூடிய வேலையை பார்க்கும். மருந்து தெளிக்கப்பட்ட இலைகளில் பூஞ்சான்கள் சாப்பிட்டாலும் அதன் செல் சுவர்கள் உற்பத்தி செயலிலிருந்து உணவு உறிஞ்சுவதை நிறுத்திடும். அதனால் இது சீக்கிரமாக இறந்து போயிடும். இதன் முக்கிய சிறப்பே லாங் லாஸ்டிங் ப்ரொடக்ஷன், அதாவது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது தான். ஸோ மீண்டும் மீண்டும் நம்ம இந்த பூஞ்சான்கள் வரும்னு சொல்லி மருந்து அடிக்க தேவையில்லை. ஒரு தடவை அடித்தாலே கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு பக்கமாக கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, எந்த பயிர்களுக்கு என்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம், இந்த மருந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்போது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் மருந்து, அதாவது பல வகையான பயிர்களுக்கு இது ஏற்றதாக இருக்கும். முக்கியமான பயிர்கள்னு பார்த்தா மிளகாய், தக்காளி, வெங்காயம், வெண்டை, கத்திரிக்காய் இதற்கு முக்கியமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மிளகாயை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஃப்ரூட் ரூட், பல அழுகல், லீப் ஸ்பாட் இலைப்புலி நோய்க்கு பயன்படுத்தலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் கருகல் நோய், இயர்லி அண்ட் லேட் பிளின்ஸ், அதாவது முன்கர்கள் பின்கர்கள் ரெண்டுக்குமே நம்ம பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஊதா நிற அழுகல், பர்பிள் பிளட்ச், அதற்கு பயன்படுத்தலாம். வெண்டையை பொறுத்த வரைக்கும் பருப்பு நிற புள்ளிகளுக்கு பயன்படுத்தலாம். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் கருகல் நோய்க்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? இப்போ பயன்படுத்தும் அளவு டோசேஜ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு ஏக்கருக்கு 20 ml முதல் 300 ml வரைக்கும் நம்ம மருந்து தேவைப்படும். இது 15 லிட்டர் டேங்குக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறீங்கன்னா மிளகாய், தக்காளி, வெங்காயம் இருந்துச்சுன்னா 15 ml 20 ml வரைக்கும் 15 லிட்டர் தண்ணிக்கு போதுமானது. இதுவே நீங்கள் வெண்டை, கத்திரிக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா 20 முதல் 25 ml வரைக்கும் பயன்படுத்தணும். பூச்சோட தீவிரத்தை பொறுத்து நீங்கள் மருந்து டோசேஜ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சரியாக கேட்காத போயிடும். அதற்கு அடுத்தது இது எது மாதிரியான நேரங்களில் தெளிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று அதிகாலை, அப்படியெல்லாம் மாலை நேரத்தில் மட்டும்தான் தெளிக்கணும். வெயில் நேரங்களில் இதை தெளிக்கிறது அப்படிங்கிறத கூடாது. இதை தெளிக்கும் போது நீங்கள் டேங்கில் ஏஜென்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கிங் ஏஜென்ட்ஸ், பசை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக இப்போ பாப்புலரான பிராண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ராலிஸ் இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டாடா கான்டாஃப் இதோடைய ரேட் அப்படிங்கிறது 1/4 கிலோ 350 450 வரைக்கும், 1/2 கிலோ அப்படிங்கிறது 650 800 ரூபாய் வரைக்கும் இருக்கும். தனுக்கா அக்ரிடெக்கை பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ஸ் 380 480, 700 850 ரூபா வரைக்கும் வரும். டயர் கிராப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் அப்படிங்கிற பேரில் வரும். 1/4 கிலோவோட விலை நிலவரம் வருது 400 to 500, 1/2 கிலோ 750 900 வரைக்கும். லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 280 450 ரூபா வரைக்கும் 1/4 கிலோவோட விலையாகவும், 1/2 கிலோவோட விலைங்கிறது 550 800 ரூபா வரைக்கும். அந்த பிராண்ட்ஸ் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டுக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ கலப்பு முறை கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டின்னு இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது லாம்டா குளோரித்தின், தைமதாக்சம் இது அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பூஞ்சைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் மோனோசிப் அண்ட் அஸ்ட்ரோபின் பயன்படுத்தலாம். உரங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்-19 போன்ற நீரில் கரையக்கூடிய உரங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எது கூட கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக அமிலத்தன்மை கொண்ட எந்த ஒரு மருந்து கூடையும் கலக்கக்கூடாது. அமிலத்தன்மை மட்டும் இல்லை, காரத்தன்மை உடைய எது கூடையும் கலக்கக்கூடாது. கூடவே நம்ம சொல்ல மாதிரி சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய லைம் சல்ஃபராக இருக்கட்டும், சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய எந்த மருந்துகள் கூடயும் இதை நம்ம கலந்து ஸ்ப்ரே அப்படிங்கிறத பண்ணக்கூடாது.
அறுவடைக்கான காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெல் மற்றும் கோதுமையை பொறுத்த வரைக்கும் 30 நாட்கள் கால இடைவெளி கழித்து தான் நம்ம இந்த மருந்து அடிச்சதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும். நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்கு பிறகு தான் அறுவடை பண்ணணும். தேயிலை மற்றும் பருத்தியை பொறுத்த வரைக்கும் தேயிலை வந்து 7 நாட்களுக்கு பிறகு அறுவடை பண்ணலாம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் 23 நாட்களுக்கு பிறகு தான் அறுவடை அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.